கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய வார்த்தையினால் திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன பண்ணுறாரா? பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறீங்க? தளர்ந்து போகிற நேரங்களில், தள்ளாடுகிற நேரங்களில் நம்ம மனுஷர்கள்ட்ட ஆறுதலை எதிர்பார்க்க முடியுமா? மனுஷர்களுடைய வார்த்தைகள் என்ன பண்ணும்? இன்னும் தான் குத்தி தளர்ந்து போயிருக்கிறத ஆமாம் டெட் ஸ்டேஜுக்கு ஆகும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நீ தளர்ந்து போயிட்ட, தள்ளாடிட்ட, நீ யூஸ்லெஸ்ஸு, இனிமே ஒன்றை வச்சு பிரயோஜனம் இல்லை, நீ அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர். அவர் என்ன பண்ணுறாரா? அது நெறிஞ்சு போச்சு, ஒரு மாதிரி அது ரொம்ப அப்படி உடைகிறது மாதிரி இருக்குன்னு அதை ஆண்டர் என்ன பண்ணுறாரு? திரும்ப எப்படி அதை நம்ம ஏதாவது பில்டிங்லாம் கொஞ்சம் மோசமாச்சுன்னா அதை முட்டு கொடுத்து திரும்ப அதை சரி பண்ணி எப்படி பேட்ச் ஒர்க்லாம் பார்க்குறோமா, அது மாதிரி கர்த்தர் நம்மளை பேட்ச் ஒர்க் பார்த்து 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 இம்மட்டுமாய் ஆண்டவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கரங்களை பிடித்த ஆண்டவர் கைவிடாதவர், கடைசி வரைக்கும் கொண்டு கரை சேர்ப்பார். அவரிடத்துல நம்ம போய் சேர்றது வரைக்கும் வழுவாதபடி நம்மளை பாதுகாத்து அவருடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டவர் நம் வாழ்க்கையின் நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது நோக்கத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? மூன்றாவது, இயேசுவின் சாயலை வெளிக்காட்டும்படியாக கர்த்தர், இயேசுவின் சாயலாக மாறும்படியாகவே கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், நான் இந்த உலகத்தில் நான் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் என்னோட சந்தோஷத்துக்காக நான் வைக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய சந்தோஷத்துக்காக தான் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த உலகத்தில் பரலோகத்தை அனுபவிக்க முடியாது. நம்ம அனுபவிக்க போகிறது பரலோகம், அங்கே போகிறோம். இது உலகம். இந்த உலகத்தில் நம்மளை ஆண்டவர் அவருடைய சாயலாய் உருமாற்றும்படியாக தான் இந்த நாட்களில் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார், உருமாற்றி கொண்டிருக்கிறார். நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பாஸ்டர் பேசும்பொழுது இதே காரியத்தை தான் எடுத்தாங்க, அதை கன்டினியூ பண்ணாங்க. எப்படி அந்த பொற்கொல்லன் அந்த வெள்ளியை உருக்குகிறவன் எப்படி அது உருகி அது சரியான பதத்துக்கு வர்றது வரைக்கும் அவர் உட்கார்ந்து மல்கியால், அது ஒரு அருமையான வசனம், ரொம்ப எனக்கு அது பிடிச்ச வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் நம்மளை தீக்கில் போட்டுட்டு சரி நீ இந்த டைமில் நம்ம சில நேரம் இப்போ ஆட்டோமேட்டிக் அல்லது சில சிஸ்டத்தெலாம் என்ன பண்ணுவோம், சரியாக அதை ஒரு டைமருக்கு வச்சுட்டு நம்ம வேலையை அடுத்தது பார்க்க போகும். நம்முடைய ஆண்டவர் நம்மளை டைமருக்கு, ஏன்னா தெரியும் ஆண்டவருக்கு இந்த டைமுக்கு முன்னாடி சில நேரம் அது வெளியில் குதிச்சிடும்னு தெரியும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பக்கத்திலேயே உட்கார்ந்து என்ன பண்ணுறாரா? நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார், சரியாக நம்மளை பியூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை வாழ்க்கையில் உணர்றீங்க? இந்த நாட்களில் நம்ம கற்றுக்கொள்கிற வார்த்தைகள் தேவன் நம்மை உருவாக்குகிற வசனமாக இருக்கிறது. நேற்று நம்ம பார்த்தோம் எப்படி நாம் கிறிஸ்துவின் சாயலாக மாறும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். நாம் எவ்வாறு வளருகின்றோம் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை படைத்தது நாம் அவரை போல மாறுவதற்காக மட்டுமல்ல, நம்மை மாற்றுகிற ஆண்டவர் நம்மை அவர் வளரச் செய்கிறார். ஒரு குழந்தையானது எப்படி பிறந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்ந்து வருதோ அதுபோல நம்மளையும் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாகவே இராதபடிக்கு நம்மை அவர் வளரச் செய்வதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்னா, முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் பார்க்கும்போது 14, 15 வசனங்கள் 14 வாசிக்கிறோம், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, நம்மளுக்கு ஆண்டவர் நாம் பக்தி விருத்தி அடையும்படியாக தான் சபையில் பலவித ஊழியங்களை ஆண்டவர் தருகிறார். ஒருவர் பேசுகிற வார்த்தை நம்மை பக்தி விருத்தி அடைய செய்கிறது. மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள்
நம்மை பக்தி விருத்தி அடைய செய்கிறது. கர்த்தர் சபையில் கொண்டு வந்து பயன்படுத்துகிற ஊழியர்கள் மூலமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஏனென்றால் சபை சபை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மொத்த கூட்ட ஜனங்களை நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சபை என்று சொல்லும் பொழுது நம் ஒவ்வொருவரையுமே கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஒவ்வொருவரையும் தனித்தனி மனுஷர்களாக தனித்தனியாக கர்த்தர் நம்முடைய தனித்தனி மனுஷனா மட்டும் பார்க்கறதில்ல. ஆண்டவர் இயேசு நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, நம்மளை மனுஷனா பார்த்து நம்முடைய ஆவிக்கு அவர் ஒரு கேர் கொடுக்குறாரு, ஆத்மாக்கு நம்மளை கேர் பண்ணுறாரு, நம்முடைய சரீரத்தையும் அவர் கேர் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட தனி கவனம் தேவன் நம் மீது செலுத்தி தான் ஆண்டவர் நம்மை வளரச் செய்கிறார். அப்படி என்றால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 1 வருடமாக இருக்கலாம், 3 வருடமாக இருக்கலாம், 30 வருடமாக இருக்கலாம், 50 வருடமாய் கூட இருக்கலாம். ஆனால் இத்தனை வருடங்களில் ஆவிக்குரிய மனுஷன் எவ்வாறு வளர்ந்திருக்கிறான்? சரீர பிரகாரமாக நிச்சயமாக நம்ம வளர்ந்திருப்போம். ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்திருக்கிறானா? அல்லது ரட்சிக்கப்பட்ட அதே ஆரம்பத்தில் இருந்த அதே சுபாவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்பதை சற்று யோசிக்க வேண்டும். தேவன் நம்ம கையில் சூப்பரான ஒரு கைடை கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவராகிய ஒரு கைடை கொடுத்துருக்கிறாரு. வார்த்தையாகிய ஒரு கைடை கொடுத்துருக்கிறாரு. இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். டெய்லி அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நம்முடைய உள்ளம் மாறுகிறதா? நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது? நம்முடைய கேரக்டரில் ஒரு சேஞ்ச் உண்டாகுதா? அவருடைய சாயலாய் மாறணும்னா நேற்று நம்ம வந்து அது கொஞ்சம் சற்று கிளியராகவே படித்தோம். என்னது கேரக்டர்னா என்னது? அவருடைய மதிப்பீடு, அவருடைய குணங்கள், அவருடைய வேல்யூஸ், அவருடைய ஆட்டிடியூட்ஸ், அவருடைய மனப்பான்மைகள், அவருடைய கேரக்டர், இவைகள் தான் நம்மில் மாற்றப்பட வேண்டும். தேவன் ஒரு நாள் நம்முடைய பர்சனாலிட்டி அவர் மாற்றலை. நீ இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிற, இனிமே நான் உனக்குள்ள வந்த பிறகு நீ சாயல் மாறும்போது கொஞ்சம் ஸ்லோவாக உன் வேலையெல்லாம் செய்ய, அப்படி இல்லை. இவ்வளோ நாள் நீ ரொம்ப ஜோவியலாக இருந்த, இனிமே வந்து நீ வந்து அப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் ஆண்டவர் நம்மளை படைக்கல. பர்சனாலிட்டி ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மாற்றலை. ஆண்டவர் நம்முடைய சாயலை தான் அவருக்கு ஒப்பான சாயலாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி மாற்றி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல ஏதுக்களை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோமா? நம்ம நேற்று படித்தோம், ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாய் மாற்றுவதற்கு he uses his word, he uses his people, he uses the circumstances. அவர் தம்முடைய வார்த்தையை அதற்காக பயன்படுத்துகிறார். அவரால் படைக்கப்பட்ட நம்மை சார்ந்த மக்களை அவர் அதற்காக நமக்கு பயன்படுத்துகிறாரா இல்லையா? நேற்று பயன்படுத்தினாரா? ஏதாவது விஷயங்கள்ல உங்கள் கேரக்டரை கொஞ்சமாக சேஞ்ச் ஏன்னா நம்ம வந்து படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு பரீட்சை வரும். சரி, நேற்று வரலையா? அப்போ இன்னைக்கு வரட்டும். பரீட்சை எழுந்தால் தானே நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். சரி, ஆண்டவர் சில மனிதர்களை பயன்படுத்தி நம்முடைய கேரக்டர் என்ன பண்ணுறச்சுன்னா பொறுமையை கற்றுத் தருவார், நீடிய பொறுமையை கற்றுத் தருவார். எப்படியோ ஆண்டவர் எப்படியாவது அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, மயிர் கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடா ஆட்டுக்குட்டியை போல இருந்தாராம், வாய் திறவாது இருந்தாராம். நம்மளுக்கு அதை தான் முடியவே இல்லை. வாய் திறவாது இருக்கிறது ட்ரை பண்ணி தான் பார்க்குறோம், முயற்சி செய்கிறோம், இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் போல. ஆண்டவர் இயேசுடைய சுபாவங்கள் நம்மில் உருவாக வேண்டும். நாம் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. குழந்தைன்னா என்ன பண்ணும்? எதுனாலும் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா என்னது வேணும். அது அழுதுது அப்படின்னா ஒன்று அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா பால் கொடுக்கணும்னா கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அது அழுகி நிப்பாட்டுமா? குழந்தை அழுகி நிப்பாட்டுமா? கொடுக்கறது வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். நம்ம வந்து சில சிச்சுவேஷன்ஸில் பழகிறதுக்கு கர்த்தர் நம்மை சூழ்நிலைகளுக்கு ஊடாய் கொண்டு செல்வார். சூழ்நிலைகளுக்கு ஊடாக செல்லும் பொழுது நம்ம வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து யோசிக்கக்கூடாது. ஒன்று அதுலேருந்து தப்பித்தும் கொள்ளலாம், அதை புறந்தள்ளவும் செய்யலாம், எஸ்கேப்பும் ஆகலாம், நெக்லெக்டும் பண்ணலாம். அந்த சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு உருவாக்க நம்மளை வந்து எப்படி ஒரு பானையை வணைகிறதுக்கு ஒரு குயவன் கையில் அந்த மண்ணை கொடுத்து அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த சக்கரத்தில் அந்த பானை உருவாகிறதுக்கு வச்சு அதை வணைகிறதுக்கு அப்படியே வணைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் அது கிளம்பலன்னு ஆகும், உடனே திரும்ப என்ன பண்ணுவார், அதை சரி பண்ணி குயவன் திரும்பியும் அதை வைப்பார். அது பர்ஃபெக்டாக வர்றது வரைக்கும் குயவன் என்ன பண்ணுவார், வணைஞ்சிக்கிட்டே இருப்பார். கர்த்தர் நம்மை வந்து சில சக்கரத்தில் வச்சிருக்கிறார். சக்கரத்துக்குள்ளே இருக்கிறோமா, சக்கரத்தை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணிட்டோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜம்ப் பண்ணுறது வந்து ஃபுல்லாக அதுலேருந்து வெளியில் வந்திருக்க மாட்டோம், உள்ளே தான் சக்கரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்போம். ஆனால் எனக்கு ஒரு ஒட்டும் வேண்டாம், ஒரு உறவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி
நம்ம என்ன பண்ணுவோம், அசட்டை பண்ணிடுவோம், உதாசீனப்படுத்திடுவோம், புறம் தள்ளிடுவோம், புறக்கணிச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற அந்த சக்கரத்துக்குள், நம்மை வைத்திருக்கிற அந்த சூழ்நிலைக்குள் நாம் இருந்து நாம் உருமாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இது நம்ம நேற்று கற்றுக்கொண்ட பொழுது நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம். அதாவது இந்த குணங்கள் உருமாற்றப்படுவதற்கு நம்ம சொந்த முயற்சியினால முடியவே முடியாது. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம இப்படி வாழ்றதுக்கு அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நமக்குள் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியான நம்மில் கிரியை செய்ய நம்மளை என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒத்துழைக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்குள்ள வார்த்தையில் நம்ம பார்க்கும்பொழுது அப்படி அவர் ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மளை வளர செய்யும் பொழுது அவர் நம்மளை வளர பண்ணுறாரு. ஒரு கப்பலை ஓட்டுகிறவங்க அந்த அந்த கப்பலானது எந்த திசைக்கு நேராக போகணுமோ அதுக்கு நேராக என்ன பண்ணுவாங்க? வழி நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு நேராக அதை திருப்புவாங்க. அதை திருப்பும் பொழுது அந்த கப்பல் என்ன பண்ணுது? அதுக்கு நேராக திரும்புது. இப்போ குதிரை ஓட்டுறவங்க, மாட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அது ஒரு சின்ன ஒரு சிக்னல் தான். அது திருப்புறதுக்கு அங்கே கையில் வச்சுருக்கிற அந்த கயிறோ எதுவும் மூலமாக என்ன பண்ணுவாங்க? லைட்டாக அதை ஒரு சுண்டி இழுப்பாங்க. அதுக்கு நேராக அழகாக அந்த குதிரையோ மாடோ என்ன பண்ணும்? திரும்பிடும். இல்லைன்னா என்ன பண்ணும்? முரண்டு பிடிக்கும். அவர் கயிறை பிடிச்சி இழுப்பார், அல்லது அதுக்கு ஏதாவது ஸ்க்ரூ கொடுப்பார். நம்ம தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர். அவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நாம் ரட்சிப்பினால் அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருக்கு நம்மை விட்டு கொடுத்திருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, நிச்சயமாக நம்மை அவருடைய பாதையில் நடத்தி கொண்டு செல்வார். ஆனால் திடீர்னு அவர் நடத்துகிற பாதை நம்மளுக்கு என்ன பண்ணாது? ஒத்து வராது, பிடிக்காது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வேண்டாம் அப்படின்னு ஒன்று பிரேக் போடுவோம், அல்லது மறுபக்கம் திரும்புவோம். திரும்பும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? அந்த நேரத்தில் கொஞ்சம் மூக்குனாங்கயிறை டைட் பண்ணுவார். டைட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம்? வலிக்கும். ஆமாம், கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும், வலிக்கும். அப்படி வலிக்கும்போது புரிந்து கொள்ளணும், ஏன் வலிக்குது? நான் இங்கே போக வேண்டியவன் அல்லது இங்கே போக வேண்டியவ, நான் வழி மாறி போயிட்டுருக்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் கொஞ்சம் என்னை என்ன பண்ணுறாரு? பிரேக் போட்டு டேர்ன் பண்ண சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நாம் களங்கமில்லாத அந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மீது வாஞ்சியாக இருக்கும் பொழுது அந்த வசனம் நம்மை நடத்துகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது வளர வேண்டும் என்றே தேவன் நம்மில் விரும்புகிறார். நம்ம பிள்ளைங்க வளர்ச்சி அடையதை பார்க்கும்போது ஆண்டவர் கிருபையினால நம்மளுக்கு பார்க்கும்பொழுது என்ன உண்டாகுது? மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகுது. ஆள் வளரும் போதும் சந்தோஷம் உண்டாகுது. அது ஞானமாக சில வார்த்தைகளை பேசும்போதும் சந்தோஷம் உண்டாகுது. நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்க்கும் பொழுது, இவங்க ரட்சிக்கப்பட்டு தான் இத்தனை வருஷம் ஆச்சு, அதாவது அவங்க முதியவர்களாக தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு முதிர்ச்சி வரல, மெச்சூரிட்டி வரல அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அப்படின்னா அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்குமா? நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு. நம்ம சில செடி வளர்க்கும் போது போய் பார்ப்போம், இன்றைக்கி இந்த செடியோட க்ரோத் எப்படி இருக்குது. ஒரு குட்டி இலை அப்படி சின்னதாக வந்திருந்தா கூட, அதில் ஒரு குட்டியாக ஒரு மொட்டு வச்சுருந்தா கூட என்ன பண்ணிடும்? உடனே ஒரு சந்தோஷப்பட்டுரும். நம்மளுக்கு அப்படி நம்ம தனியாக தான் நிற்போம். நின்னா கூட டக்குன்னு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும். நம்மளை அறியாமல் நம்ம அதை பார்த்து சிரிப்போம். இல்லை சிலவங்க அதில் கூட பேசக்கூட செய்வோம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் பாருங்கள், எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருக்காக உருமாற்றி அவரோடு கூட இருக்கும்படியாக நம்மை அவரை போல மாற்றும்படியாக நம்மை உருமாற்றி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நம்ம மீது எவ்வளவு அவர் கேர் எடுக்கிறார், நம்மளுக்கு எவ்வளோ தரார். அவருடைய வார்த்தையை தராரு, ஆவியானவரை தராரு, அதுக்கான ஏதுக்களை தராரு, அதுக்கான பலனை தராரு, அதுக்கு நம்ம அந்த சத்தியத்தில் நடக்கிறதுக்கான கிருபைகளை தராரு. இதெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. நாம் அவருக்குள் வளர்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படிங்கிறது தன்னாடி ஏற்படாது. அது ஆவிக்குரிய வளர்ச்சி தானாக ஏற்படாது. அப்போ தானாக ஏற்படாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முயற்சி எடுக்கணும். நேற்று ஒரு 8 வசனங்களை சொன்னேன். அதில் என்ன போட்டிருக்கு? நாடுங்கள், பிரயாசப்படுங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு 100% இலவசம். ஆனால் நாம் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியுடையவர்களாய் மாறுவதற்கு நாம் நிச்சயமாக முயற்சி செய்தே ஆகணும்.
நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டுகள் காணப்படும், சில விடுதலை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். வந்து சொல்லுவாங்க, நேற்று கூட ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சு சில சகோதரிகள் வந்து பேசும்பொழுது சொன்னாங்க, நைட்டு சரியான தூக்கமே இல்லை, ரொம்ப போராட்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்படிலாம் வந்து 2-3 பேர் சொன்னாங்க. நான் ஜோம் பண்ணி விட்டேன். ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்தது. என்னன்னா, நம்ம சபையில் ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு விடுதலையை தராரு. ஏன் நம்ம திரும்பியும் வந்து விடுதலை இல்லை நம்ம ஜெபிக்க வரோம் அப்படின்னா, ஆராதிக்கிற நேரத்தில் மனப்பூர்வமாக ஆராதிக்கிறது கிடையாது. ஆராதிக்கும் போது நம்மளை மறந்து ஆராதிக்கிறதே கிடையாது. ஆராதிக்கும் பொழுது தேவனை புகழுகிறோம் என்ற எண்ணமே கிடையாது. நம்ம ஆராதிக்கும் பொழுது அதே பழைய நினைவுகளோடும் பழைய அதே அந்த ஸ்ட்ரெஸ்ஸையுமே தியானிச்சுட்டு இருக்கிறதுனால தான் மறுபடியுமாக என்ன பண்ணுறோம், விடுதலை இல்லாததை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எந்த ஒரு வெட்கத்தையும் பார்க்கக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. நைட்டு தூங்காமல் நீங்கள் கடந்து அவஸ்தைப்படும் பொழுது பக்கத்தில் உள்ளவங்கள வந்து உதவி செய்கிறாங்க நம்மளுக்கு. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாம் ஆவியோடும் உண்மையோடும் உற்சாக பலிகளை செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தாவீது ராஜா எதையுமே பார்க்கல. நான் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் யார் தெரியுமா, பெரிய ஆளாக்கும். யாரோ என்னமோ, என் மனைவியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ கூட என்னமோ நினச்சிக்க, ஆனால் என்னுடைய தேவனுக்கு நான் முன்பாக நான் என்ன பண்ணுவேன், நான் என்னை தாழ்த்துவேன், இன்னும் தூசியாவேன், இன்னும் நீசனும் ஆவேன் என்று தன்னை முழுவதுமாக தாழ்த்துகிறான் தேவனுக்கு முன்பாக. தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளை தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல விடுதலையை தந்திருக்கிறார், திறந்த வாசலை தந்திருக்கிறார். சில இடத்துலலாம் சத்தமாக பாட முடியாது, சில இடத்துலலாம் வந்து சத்தமாக தேவனை ஆராதிக்க முடியாது. சில இடங்களில் வந்து தேவனை ஆராதிக்க வர்றதுக்கே ரொம்ப அவங்க வந்து கவனமாக தான் வராங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி இனிமேலிருந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி என்றால் நாம் வளர்ச்சி அடைவதற்கு நம்மை மனப்பூர்வமாக அர்ப்பணிக்க வேண்டும். நாம் வளர்ச்சி அடைய விரும்ப வேண்டும். வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கணும், அதுக்காக முயற்சி எடுக்கணும். விடாப்பிடியாக வளர்வதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடாப்பிடியாக முன்னேற வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது நாம் வளர முடியும். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறார். மத்தேயு வந்து ஆயக்காரன், அவர் அந்த ஆயத்துறையில் இருக்கிறார். அப்போது ஆண்டவர் இயேசு வரார், பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ என் பின்னே வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மத்தேயு யோசிக்கவே இல்லை, இவர் என்ன நம்மளை கூப்பிட்றாரு, நம்ம என்ன போகிறது, நம்ம இப்பயாவது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்ருக்கோம், இனிமேல் அடுத்தது இவர் பின்னாடி போனால் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், இவர் எங்கே தூங்குவார், நம்மளை எதுக்காக கூப்பிட்றாரு, முதல்ல சாப்பாடு தூங்குறதெல்லாம் கூட விடுங்களேன், என்ன விஷயத்துக்காக கூப்பிட்றாரு, எதையுமே யோசிக்கலை. அவர் சொன்னதை அப்படியே கேட்டு என்ன பண்ணாங்க, பின்னாடியே போனாங்க, இயேசுவின் சீஷர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு நம்மளுக்கு நம்ம ஆண்டருடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்துவை போல நம்ம மாற வேண்டும், வளர வேண்டும் என்றால் அப்படியே அர்ப்பணிக்கணும். உடனடியான கீழ்ப்படிதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏனென்றால் இந்த உலகமானது பூமியானது வெந்து உருகி போகிறது. அப்போ தேவன் தமக்காக உண்டாக்கி ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற இந்த சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட போகும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது நம்ம வளர வேண்டும் என்றால் தேவனுடைய பங்கும் நம்மில் இருக்கிறது, நம்முடைய பங்கை நம்ம கொடுக்கணும். நாமும் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம என்ன முயற்சி செய்கிறோம்னு யோசிக்கிறோம். சிம்பிளி நம்ம உட்காந்துட்டு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு மட்டும் கேட்குறோமா? ஆண்டவர் எப்படி தெரியுமா உதவி செய்வார், அந்த பாதைக்கு நேராக நம்மளை கொண்டு போவார். நம்ம நினைக்கிறோம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, எனக்கு பொதுவாக ஸ்டோரி சொல்ல, பிரசங்கத்தில் ஸ்டோரி சொல்ல நான் விருப்பப்பட மாட்டேன். அந்த ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து மலையில் போயிட்டு இருக்கிறான். மலையில் ஏறிட்டு இருக்கும்போது திடீர்னு சறுக்கி கீழே விழுந்துடுறான். சறுக்கி கீழே விழும்பொழுது என்ன பண்ணுறான், அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் சிக்கிக்கிட்டு அப்புறம் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே நிற்கிறான். இரவு ஃபுல்லாக அப்படியே பயத்தோடு அப்படியே நிற்கிறான். அது காலை வேலை ஆகுது. அப்போது அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு, நீ கையை விடு, கையை விடு, கையை விடு. ஆனால் அவன் கையை விடவே இல்லை. ஆனால் அவன் கேட்குறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான் மனசில் பயத்தோட. ஆனால் அவன் கையை விடவே இல்லை.
காலையில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச பிறகு அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். அவனுக்கு கீழே ஜஸ்ட் கொஞ்சம் கீழவே என்னது ஒரு நல்ல ஒரு நெட்டு, பெரிய நெட்டு கட்டப்பட்டிருந்திருக்கு. அவன் கீழே விழுந்திருந்தாலும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த நெட்டில் சுகமாக என்ன பண்ணியிருக்கலாம், தூங்கியிருக்கலாம். கை வலிக்க என்ன பண்ணியிருக்கிறான், மரத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்திருக்கிறான். இன்றைக்கி ஆண்டவர் சில நேரம் நம்மளுக்கு இப்படிப்பட்ட சில கைடன்ஸை கொடுப்பாரு. சில கஷ்டமான பாதையில் நம்ம போகிறது 100க்கு 100 உண்மைதான். போகும்போது சில வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த வார்த்தைகள் நம்ம தரும் பொழுது நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா கண்மூடித்தனமாக கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஆபிரகாமுக்கு தெரியாது, அவர் சொல்லிட்டாரு நான் காட்டுற தேசத்துக்கு போ. அவருடைய கண்ணெல்லாம் எங்கே தான் இருந்தது, ஆண்டவர் எங்கே காட்டுறார். ஆபிரகாம் சொல்கிறாரு நான் காட்டுற இடத்துல போய் உன் பிள்ளை போய் பலியிடுங்கிறாரு. ஆண்டவர் எங்கே காட்டுறாருன்னு பார்த்துட்டே போனார். நம்முடைய கண்களும் காதுகளும் தேவன் எனக்கு என்ன சொல்கிறாரு. அன்னைக்கு பேசின ஆண்டவர் இன்னைக்கு பேச மாட்டாரா? அன்னைக்கு இந்த பைபிள்லாம் கூட அவங்களுக்கு எழுதி கொடுக்கல, இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக பைபிளை கொடுத்துக்கிறாரு, எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாரா, வழி நடத்த மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அந்த வழி நடத்துகிற ஆவியானவர் அந்த எப்படி சீஷர்கள்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க போனாங்களோ அதுபோல நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பங்கு அவசியம். அவருடைய பங்கை செய்வார், நம்மளுக்கு வார்த்தைகளை தருவார், நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12-13 வசனங்கள்ல நம்முடைய பங்கு என்னவா இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் அவருடைய பங்கு என்ன, நம்ம வளரணும் அப்படிங்கிற விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குறதே யாருதான், பரிசுத்த ஆவியானவர் தான், ஆண்டவர் தான். அப்போ அவருடைய பங்கும் இருக்கிறது, நம்முடைய பங்கும் இருக்கிறது. அவருடைய பங்கை நம்மளுக்கு கண்டிப்பாக வார்த்தைகள் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார், நம்மக்கிட்ட அந்த விருப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பார். நம்முடைய பங்கு என்னது, நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இயேசுவை போல வளர வேண்டும் என்றால் அது தானாக இயங்கும் உங்கள் இயந்திர விசையை மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது சேஞ்சிங் யுவர் ஆட்டோ பைலட் மோடு. நீங்கள் ஆட்டோ பைலட் மோடில் இருப்பீங்க சில நேரம். எப்படி ஒரு ஏரோப்ளைன் ஒரு அந்த குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போனோடனே என்ன பண்ணுவாங்களாம், பைலட் அந்த ஆட்டோ பைலட் மோடை போட்டு விட்ருவாங்களாம். அப்படின்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி சில வாகனங்களில் அப்படி இருக்குது. அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் டெஸ்லா அந்த மாதிரி கார்ஸ்லாம் அது இருக்குது. நம்முடைய ஊர்லேயும் ஏதோ காரில் XUV 700 ஏதோ சம்திங் சொன்னாங்க. அந்த மாதிரி காரில் அதோடைய சில வசதிகள் இருக்குது. நம்மளும் என்ன பண்ணுவோன்னா, நம்ம மைண்டு சில ஆட்டோ பைலட் மோடில் இருக்கும். அது எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். பைபிள் வாசித்துட்டே தான் இருப்போம். இப்படி பைபிள் வாசித்துட்டே இருப்போம், இப்படி போய் இங்கே போய் இப்படிலாம் இங்கே வரைக்கும் வந்திருப்போம். ஆனால் அதுக்குள்ளே என்னெல்லாமோ சிந்திச்சிருப்போம் பாருங்களேன். கண்ணு வசனத்தை வாசித்துட்டே இருந்திருக்கும், ஆனால் என்னெல்லாமோ நம்மளுடைய யோசனைகள் போயிருக்கும். நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க, பாத்திரங்கள் வரும் அல்லது ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம். கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக தானே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஆமாம் கரெக்டாக வீட்டுக்கு போனோன்னே என்னை எழுப்பி விட்டுரு. அது ஆட்டோ பைலட் மோடில் என்ன பண்ணும், நம்முடைய சிந்தைகள் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்முடைய செயல்கள் என்னமோ அப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில ஆட்டோ பைலட் மோடை நீ ஆன் பண்ணி வச்சுருக்க. அது என்னது, தானாக இயங்கும் இயந்திர விசை இருக்குது. அதை கொஞ்சம் மாற்று. நான் உன்னையே கைட் பண்ணுறேன், நான் உன்னையே சிலர் இப்படி டேர்ன் பண்ணுங்கிறேன், இந்த வழியில் போன்னு சொல்கிறேன். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு இசைஞ்சு வா. நீ மாறி நடக்காத, நீ போகிற வழியிலே போயிட்டுருக்காத. என்ன பேசுகிற என்ன சொல்கிறேங்கிறது கூட கவனம் இல்லாமல் இருக்க. பக்கத்தில் இருந்தே தான் பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் காதலே விடாது. அதெல்லாம் விசேஷமாய் தேவனால் படைக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போது நம்ம லைஃப் கூட அப்படிதான். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார், நம்ம பாட்டுக்கு இருந்துகிட்டே இருப்போம். அப்புறம் ஆண்டவர் 2 உலுக்கி கேட்குதா அப்படின்னு கேட்டால் தான் நம்ம காதலே விழுது. ஆண்டவர் நம்மளை உலுக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் தானாக இயங்குகிற அந்த ஆட்டோ பைலட் மோட்லேருந்து அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த மோடுக்குள்ளே நம்ம வர்றதுக்கு கர்த்தருடைய ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம்.
நீதிமொழிகள் 4வது அதிகாரம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அந்த புதிய மொழிபெயர்ப்பில் இருக்கு, உங்கள் சிந்தனைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறது. உங்கள் எண்ணங்கள், அப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அது நம்முடைய சிந்தை மாதிரி தான் நம்முடைய லைஃப் இருக்கும். நம்ம மனசில் நம்ம நினைக்கலாம், நான் யோசிக்கிற இப்படி யோசிப்பேன், வாழ்கிறது நல்லா வாழ்ந்துங்க. இன்னும் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது, உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து தான் ஊற்று புறப்படுது. ஊற்று புறப்படுது, எங்கே ஊற்று புறப்படுதோ அந்த வழியெல்லாம் போக முடியும். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்முடைய சிந்தைகளை மாற்ற வேண்டும். நம்முடைய சிந்தையின்படியே நம்ம நடந்தோம்னா நம்ம வேற மாதிரி உருவாக்கப்பட்டுரும். நம்முடைய மனோபலத்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முயற்சி செய்யும் பொழுது தான் என்ன நடக்குதுன்னா, எப்படி ஒரு மாடை அந்த மாடு ஓட்டுறவங்க இந்த சைடு திருப்ப முயற்சிக்கும் பொழுது அது இங்கே ஓடி அது மூக்குனாங்கையில் பிடிச்சி இழுத்து அது காயப்பட்டு அது போகிறது மாதிரி நம்ம மனசு பலத்தினால நம்ம நடந்தோன்னா முடியாது. ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும். அந்த மாறுதல் கூட நேச்சுரலாக இருக்கணும், இயற்கையானதாக இருக்கணும், மாய்மலமாக இருக்கக்கூடாது, நம்மளை அப்படியே கம்பல் பண்ணி போகிறதாக இருக்கக்கூடாது. ரோமர் 12:12 வாசிக்கிறோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம மனசு மாற வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியுடைய முதற்படியாக இருக்கிறது. எபேசியர் 4:23 வாசிக்கிறோம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி பரிசுத்தான நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் இருக்கிறார். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்போது நம்ம ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஆவியா நமக்குள்ள இருக்கிறார், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு புதிய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியான நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். அந்த நிரப்பிக்கொண்டே இருக்கிற அந்த ஆவியானுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நம்ம போயிடுவோம். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளும் இருக்க கடவுது. அந்த கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 14:20 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 14:20. 1 கொரிந்தியர் 14. எதுல குழந்தைகளா இருக்கிறோமா? புத்தியில குழந்தைகளா இருக்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ சரீரம் மட்டும் வயசாகிட்டே போனா போதாது, வயதுல மட்டும் வளர்ந்துட்டே இருந்தா போதாது. அந்த வயதுல உண்டாகிற மாற்றங்கள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்டாகணும். புத்தியிலே நீங்கள் குழந்தைகளா இராதபடிக்கு. எதுல குழந்தைகளா இருக்கணுமா? துர்க்குணத்திலே குழந்தைகளா இருக்கணும், புத்தியில தேர்னவங்களா இருக்கணும். ஆனால் நம்ம லைஃப் சில நேரம் அப்படி மாறி போய் தான் இருக்கு. துர்க்குணத்தில் ரொம்ப மெச்சூர்டாக கன்னிங்காக நடக்கிறோம், ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தேறினவர்களாய் மாற்றுவாராக, வளர செய்வாராக, முதிர்ச்சி அடைய செய்வாராக, பூரண புருஷராகும் வரைக்கும் நம்மை கடந்து போக ஆண்டவர் உதவி செய்வாராக. குழந்தையாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவோம்? குழந்தைய போல தான் பேசுவோம். வசனம் இருக்குல்ல, நீங்கள் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசுனீங்க, குழந்தையை போல சிந்திச்சிங்க, புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டீர்கள். இன்னைக்கு நம்ம அந்த குழந்தையின் அனுபவம் இருக்குதுன்னா குழந்தைய மாதிரி தான் பேசுவோம். குழந்தை எப்பவும் சண்டை, எதுனாலும் அடம் பிடிக்கும், சண்டை போடும், அது மன்னிக்காது, பழிவாங்க துடிக்கும். நம்ம லைஃப் அப்படியே இருக்குதுன்னா நம்ம இன்னும் குழந்தைகளாக தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருக்கு நமக்கு அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் உலகத்தார் சிந்திப்பது போல சிந்திக்கக்கூடாது. நம்மளே கேட்டு பார்ப்போம், என்னுடைய வழியில் நான் சிந்திப்பதை என் வாழ்க்கையில் நான் நிறுத்திவிட்டு தேவனுடைய வழியில் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பகுதி இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன, அதை நீங்கள் இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இன்னைக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் என்னுடைய வழியில் சிந்திக்கிறதை விட்டுவிட்டு தேவனுடைய வழியில் என் வாழ்க்கையை நான் சிந்திப்பதற்கு, என் வழியில் சிந்திப்பதை நான் என் வாழ்க்கையில் நிறுத்திவிட்டு தேவனுடைய வழியில் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன, அது என் வாழ்க்கையில் எந்த பகுதி என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். வளரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசுவானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 12 வயசுலேயே அவருக்கு வார்த்தைகளை கேட்கணும், அங்கே போய் பேசணுங்கிற ஆர்வம் வந்துடுச்சு. அவங்க அம்மா அப்பா சுற்றி பார்த்து தேடிட்டு ரொம்ப கவலையோடு கேட்குறாங்க, ஏன்பா உன்னை பற்றி நாங்கள் இவ்வளோ வருத்தப்படுவோன்னு உனக்கு தெரியாதா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா
அப்படின்னு ஆண்டவர் இயேசு கேட்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருக்கு அடுத்தவைகளை சிந்திக்கும்படியாக தான் நாம் உட்கார்ந்துருக்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். அதை இயேசு எப்படி அவர் வளர்ந்தாரோ அது போல வளர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் எழும்பி நின்று நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்களேன். ஹல்லேலூயா. நம்மை வளர்ச்சி அடைய செய்ய விரும்புகிற ஆண்டவர், நாம் வளரும்படியாக அவர் விரும்புகிறார். இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது இயேசுவானவர் ஞானத்தில் வளர்ந்தார், வளர்ந்தார், ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார், மனுஷ தயவில் விருத்தி அடைந்தார். இவ்வளவா இயேசு வளர்ந்திருப்பார் என்றால் அவருக்குள் ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆக்கப்பட்ட இயேசு, அந்த பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கப்பட்ட இயேசு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த இயேசு, இன்றைக்கு நாமும் அதுபோல பரிசுத்த ஆவியின் துணையோடு உருமாற்றம் அடைய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவை பார்த்து கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை போல வளரணும் அப்பா. இயேசுவே நாங்கள் உம்மை போல வளரணும் அப்பா, உம்முடைய சாயலாய் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் இந்த பாடலின் ஒரு வார்த்தையை பாடி அப்படியே நம்ம திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்ல போறோம். சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் நல்ல தேவனா இருக்கிறீர், எங்கள் மீது கருசனை உள்ள தகப்பனா இருக்கிறீர் அப்பா. ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் இல்ல ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்மை போல மாற வேண்டும் என்று நீர் எந்த சுயநலம் இல்லாதபடிக்கு உம்முடைய ஆவியை எங்களுக்குள் வைத்து எங்களை வளரச் செய்ய தருகிற எல்லா ஏதுக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் கிருபையில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை போதித்து வழி நடத்தும். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.